அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கிட்ட ஸ்டென்சில்ஸ் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு எப்படி ஸ்டென்சில் யூஸ் பண்ணணும்னு தெரியாது சிஸ்டர். இது ஒட்டுனா கையில் கரெக்டாக க்ரிப்பாக நிற்குமா, டிசைன் கரெக்டாக வருமா, உங்களோட கோன் ஆர் டிப் பாக்ஸ் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெயின் டார்க்காக வருமா, கோன் யூஸ் பண்ணணுமா டிப் பாக்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற உங்களுடைய நியாயமான கேள்விக்கான பதில்கள் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்டென்சில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட அந்த பிளாக் ஷீட்டும் சேர்த்து இழுத்தோம் அப்படின்னா அந்த டிசைன் மட்டும் தனியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். நல்லா க்ளூவோட தான் இருக்கும், நல்லாவே நம்ம கையில் கிரிப்பாக ஒட்டும். இதை நீங்கள் டிப் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், கோன் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் பாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, கோன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆக்சுவலாக நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நல்ல டார்க் மெச்சூர்டு ஸ்டெயின் தான் கொடுக்கும். நான் நைட் 10:30க்கு அப்ளை பண்ணேன், மார்னிங் 4 o'clock வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். மார்னிங் 4 o'clock இந்த கலர்ல இருந்தது. நம்மளுடைய ஆர்கானிக் கோன் வந்து டைம் ஆக தான் டார்க் ஸ்டெயின் கொடுக்கும். இது மார்னிங் 9:30, இது ஆஃப்டர்நூன் 12:10. இப்போவே பார்த்தீங்களா எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குன்னு. 3 o'clock, அடுத்து 9 o'clock. இந்த மெச்சூர்டு ஸ்டெயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.